ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம். அன்னாபிஷேகத்தின் சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் காணலாம். அன்னம் எப்படியோ எண்ணமும் அப்படியே என்று சொல்லி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. அது மட்டுமா, நமது பேரண்டம் நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு எனும் பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது என்றார் திருமூலர். அவரின் வாக்குப்படி நமது உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபிரான். அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்பட செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிடைக்க அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எந்த காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர். அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது. நிலத்தில் விழும் நெல், ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை, நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர்பிடித்து சூரியனின் வெப்ப தீயினால் இறுகி விளைச்சலை நமக்கு தருகின்றது. காற்றின் உதவியுடன் கதிரெடுத்து எடுக்கப்படும் நெல்லானது உமி நீக்கப்பட்டு அரிசியான பிறகு மண்ணாலான பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழ் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகின்றது. அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகின்றது. அன்னாபிஷேக முறை: ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் 5 வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு தேவையானால் சற்று நீர் கலந்து அன்னாபிஷேகம் செய்யப்படும். சமீப காலமாக சிலர் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்கின்றார்கள். சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள். சிவலிங்கத்தை 3 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். கீழ்ப்பகுதி பிரம்மபாகம், நடுப்பகுதி விஷ்ணுபாகம், இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம். சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாகவே முழுமையாக செய்யப்படும். இந்த அபிஷேகம் மட்டும்தான் 2 நாழிகை நேரம், அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில்தான் யஜுர்வேத பாராயணமும் ருத்ரம், சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும். நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள். பின்னர் மீதமிருக்கும் 5 வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும். லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும். எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோயில் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள். நீர்வாழ் உயிர்களுக்கு இதுவே உணவாகட்டும் என்பது ஐதீகம். நமது இந்து மதம் எப்போதுமே மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி இறைவனிடம் வேண்டுவதில்லை. எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை அறிந்து உணர்ந்திருந்தனர் நம் முன்னோர்கள். அதனால்தான் அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு, பூச்சிகள், மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயிரை நோக்கம் கொண்டு நீரில் கடைக்கப்படுகின்றது.